வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஏஞ்ச உடனே முதல்ல சுடு தண்ணியை நான் குடித்தேன். இன்றைக்கி நடக்க போகிற இந்த ப்ளாகை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். காலையில் ஏஞ்ச உடனே முதல்ல இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போனால் ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் தான் நான் காலையில் ஏஞ்சி போனவே நடப்பேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 90 நாளாக நான் ரெகுலராக நடந்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து என்னோடய வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் பார்க் இருக்குது. பார்க்கில் டெய்லியுமே பார்த்திங்கன்னா நான் நடப்பேன். இப்போ ஒரு 1.5 மாதமாக நான் கண்டினியூட்டியாக போயிட்டுருக்கேன். சம்டைமில் போக முடியும், சம்டைமில் போக முடியாது. அந்த நாட்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மெயினாக சாப்பாடையும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்கிறேன். ஃபுட்டு மட்டும் நான் பிளான் பண்ணல, அதுக்கேற்ற எக்ஸசைசஸும் நான் பண்ணுறேன். பை வாக், அதுக்கப்புறம் நல்ல எக்ஸசைசஸ், அதுதான் மிகப்பெரிய முதல் காரணம். அப்புறம் பார்த்திங்கன்னா லேப்பு என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்க்குக்கு போன உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா 10 லேப் போவேன். எப்படின்னா அந்த பார்க்கோட சைஸ் ஒரு 200லேருந்து 300 மீட்டர்ஸ் கவர் ஆகும் ஒரு லேப்பு. முதல் லேப் எடுக்க சொல்ல பார்த்திங்கன்னா கரெக்டாக சரியான மழை வர ஆரம்பிச்சிச்சு. சதன்னு தண்ணி, எங்கே பார்த்தாலும் மழை, ஒரே நிற்க முடியல. அப்படியும் விடாமல், ஏன்னா கண்டினியூவாக ரெகுலராக பண்ணணுன்றதை நம்மளோட கான்சன்ட்ரேட் பண்ணி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த ப்ளாகில் முழுக்க எப்படி கொஞ்சம் ஃபிட்னஸ், ஒரு நாளோட என்னோடய முழு நாளோட வேலை தான் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாள்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து கரெக்டாக நான் என்னோடய லேப் ஒரு 9th லேப் வர சொல்லி நல்லா மழை வந்துடுச்சு. 9th லேப்லேயும் நல்ல மழை வந்துச்சு. ஆனால் நான் 9th லேப்லேருந்து அப்படியே விடலை. அப்படியும் விடாமல் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். அதை இது பண்ணல. அப்போ பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்கிற டைமில் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஒரு வானவில் தோண்டிச்சு. அப்புறம் லேப்பெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மற்ற வேலைக்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா அங்கேருந்து திருப்பி ஒரு 1.5 கிலோமீட்டர்கிட்ட நான் திரும்பி நடக்கணும். நடந்தால் தான் நான் எங்கள் வீட்டை ரீச் பண்ண முடியும். டெய்லியும் இதே சேம் ரொட்டீனே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி, இப்போ சமீபமாக சப்பாத்தி, இது என் பையன் வாங்கின காரு, நேற்று என் பையனுக்கு பிறந்த நாள், அந்த பிறந்த நாளில் வந்த கார் இது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு திருப்பி திருவேற்காடுக்கு போய் டெய்லி பர்ச்சேஸ், நாங்கள் டெய்லியும் பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஐட்டம் வாங்கிறதுக்காக டெய்லியும் திருவேற்காடுக்கு மார்னிங்கில் எப்பயுமே போவேன். இன்றைக்கி வடை போட போகிறோம் கம்பெனிக்கு. எனக்கு ஈவினிங்கில் ஒரு ஈவெண்ட் இருக்குது. என்னோடய கேட்ரிங் நேம் தமிழனி கேட்ரிங். அப்புறம் என்னோடய சப்பாத்தி டெய்லி என்னோடய 2 வேளையில் சப்பாத்தி தான் இருக்கும். அதை தான் நான் முதல்ல எடுத்துப்பேன். அதனால் டெய்லி சப்பாத்தியை நானே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் காலையில் ஏஞ்சி சப்பாத்தியை சுட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாகிட்டு, அந்த சப்பாத்தி கூட எனக்கு சப்பாத்தி கூட எனக்கு நான் ஒரு துவையல் அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த துவையலை வச்சு சப்பாத்தி சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 11-11:30 ஆஃபீஸ் போயிட்டு நல்ல ஒரு லெமன் டீயை குடிப்பேன். குடிச்சிட்டு திருப்பியும் ஆஃபீஸுக்கு போய் என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை பிளான் வைங்க, அதுக்கேற்ற பிளான் பண்ணுவேன். ஒர்க் இல்லைன்னா கம்பெனிக்கு ஈவினிங்கில் வடை போடுறதுக்கான எல்லாத்தையும் அறியறது, கட் பண்ணுற வேலைகளெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் மிஸ்ஸஸ் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒர்க்கை முடிச்சு திருப்பி ஒரு ஈவெண்ட் விஷயமா வெளில போயிட்டு அப்படியே மவுண்ட் ரோடு பிரிட்ஜு மேலே வந்தால் பார்த்தா ஜாலியாக சூப்பரான கிளைமேட்டு, நல்ல சில்லுன்னு ஒரு கிளைமேட் இருந்தது. அந்த கிளைமேட் சூப்பராக இருந்தது. அப்புறம் ரெகுலராக போகிற மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டு பொருளை வாங்கிட்டு, நாளைக்கு தேவையான கம்பெனிக்கான கடலையை வாங்கிட்டு வந்துட்டு, சிவராம் ட்ரேடர்ஸ்னு ஒரு கடை இருக்குது, ரெகுலராக அங்கே தான் நான் வாங்குவேன். எனக்கு பக்காவாக இருக்குன்னு கொடுப்பாங்க. நல்ல ஃபஸ்ட் கிரேட் மெட்டீரியலாக இருக்கும். நாளைக்கான கடலையை பார்த்தாச்சு. இன்னியோட 4 ப்ளாகு முடிஞ்சிருச்சு.